ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜீரா ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜீரா ரைஸ் ரொம்பவே அட்டகாசமான வாசனையான ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல் ரைஸ் இது. ஆக்சுவலாக ஒன்றுமே இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப பெருசாக இல்லை இதில். ஆனாலுமே இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வேறு எந்த ரைஸ்லேயும் வராது. அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ரைஸ் இது. சிம்பிளாகவும் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். எல்லா விதமான கிரேவிக்கும் இது சூட் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள்: நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும், கொத்தமல்லி நல்லா நறுக்கி வச்சுக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம், புதினா கொஞ்சம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ பாஸ்மதி ரைஸ், நல்லா எனி லாங் கிரெயின் ரைஸ், நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 கப்பு ஊற வச்சுருக்கேன். இப்போ எந்த பாத்திரத்தில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் நல்லா நெய்யில் தான் இது நல்லா பண்ணணும். இந்த ரைஸு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஜீரா போட்டுட்டு அது நல்லா பொரியும் போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அது நல்லா பொரிஞ்ச உடனே பச்சை மிளகா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது ரொம்ப ப்ளெயின் ரைஸ் ஆனதுனால இது காரம் ரொம்ப தேவைப்படாது. இப்போ புதினா வந்து ஆப்ஷனல். இது எல்லாமே ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ரைஸ்க்கு. ஆக்சுவலாக ஜீரா தான் இதில் மெயின் ஃப்ளேவர். இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இல்லாட்டி ப்ளெயினாக வெறும் ஜீரகம் தான் இருக்கும் அதில். ஸோ புதினா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். அப்புறம் இது நல்லா பொரிஞ்ச உடனே ஏலக்காவும், நீங்கள் ஜீரகம் போடும்போதே கூட ஏலக்காய் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃப்ரை பண்ணும்போது எப்போ வேணால் போட்டுக்கலாம் 2 ஏலக்காய். இது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ளேவர். இந்த ஏலக்காய் போடலன்னா ஃப்ளேவர் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஃப்ளேவருக்குள்ளது தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே நம்ம அரிசி கழுவி ஊற வச்சிடணும் இல்லையா. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணின்ற இதில் ரேஷியோவில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் இருத்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறினா கூட போகிறோம். ஊறிட்டு அந்த தண்ணியெல்லாம் இருத்து இதில் ஊற்றிட வேண்டியது தான். பாருங்கள், ஃபுல் தண்ணியும் அதில் ஊற்றியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இது. சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இது உங்களுக்கு காய் கட் பண்ணுற வேலை கூட இல்லை. இப்போ மூடி போட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் நல்லா மூடி போட்டு வச்சுருக்கணும். நல்லா கொதி வந்த உடனே நம்ம வச்சுருந்த அந்த அரிசி இருந்து இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். சட்டுன்னு ஒரு 10 மினிட்ஸில் ஆகிடும் இந்த ரைஸு. இதுக்கு கிரேவி மாத்திரம் நல்ல ஒரு சூப்பரான கிரேவி. இதுக்கு நல்லா காரசாரமாக ஒன்று வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடணும். ஒரு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்லா கொதி வந்தோடனே சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி திறந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 80% வெந்திருக்கும். லைட்டாக தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா கொஞ்சம் ரொம்ப கலரக்கூடாது. லைட்டாக கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மேலே லைட்டாக கலரிட்டு திரும்ப மூடி வச்சிடணும். மூடிட்டு சிம்மரில் வைக்கணும். 5 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் வைக்கணும். லோவஸ்ட்டு இதில் வச்சிடணும். வச்சுட்டிங்கன்னா திறந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் சூப்பராக வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி இதில் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக. ஸோ அட்டகாசமான ஒரு ஜீரா ரைஸ் ரெடி. அப்படியே வீடே மணக்கும். இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. நான் கொஞ்சம் நெய் கம்மியாக விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைன்னா கூட நீங்கள் நல்லா நெய் நிறைய விட்டு பண்ணிக்கலாம், கொஞ்சம் உங்களுக்கு ஆயிலியாக வேணும்னா. ஸோ சூப்பரான ஜீரா ரைஸ் ரெடி. இதுக்கு என்ன ஒரு காரசாரமான கிரேவி, பன்னீர் கிரேவி, எனி கிரேவி, ராஜ்மா அந்த மாதிரி கிரேவி, ஏதாவது சன்னா, அது கூட நல்லாயிருக்கும். எல்லாமே இதுக்கு சூட் ஆகும். ஒயிட் ரைஸ்க்கு பதில் இந்த ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா சட்டுன்னு ரெடி ஆகிடும். ஈஸியாக டக்குன்னு ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.